அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 23, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். சமூக ஊடக பதிவுகளை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம் மத்திய அரசு பரிசீலனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. சமூக ஊடக தளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகளை பகிரப்படுவதை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம் கொண்டு வருவதன் அவசியம் குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சனிக்கிழமை தெரிவித்தது. சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் பகிரப்படுவதை கட்டுப்படுத்த சட்டத்தில் வெற்றிடம் உள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற சாரிய நிலையில் இந்த கருத்தை மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மெரினாவை நீலக்கொடி கடற்கரையாக மாற்ற நடவடிக்கைன்னு சொல்லி மேயர் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரை நீலக்கொடி கடற்கரையாக மாற்ற மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு மேயர் ஆர் பிரியா தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாநில நாட்டு நலப்பணி திட்டக்குழுமம் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் மெரினா கடற்கரையில் சனிக்கிழமை நடைபெற்ற தூய்மை பணியை மேயர் ஆர் பிரியா தொடங்கினார். நம்ம சென்னை நம்ம பொறுப்பு நம்ம மெரினா நம்ம பெருமை என்னும் கருத்துருவின் கீழ் நடைபெற்ற தூய்மை பணியில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் மெரினா கடற்கரை நீலக்கொடி கடற்கரையாக மாற்ற தமிழ்நாடு அரசு சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நீலக்கொடி கடற்கரையாக மாற்றுவதற்கான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். பிரதமரின் 2வது முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் நியமனம்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலராக இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரான சக்தி காந்ததாஸ், இவருக்கு வயசு 68, சனிக்கிழமை நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே பிரதமரின் முதன்மை செயலராக PK மிஸ்ரா உள்ளார். குஜராத் பிரிவை சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான இவர் கடந்த 2019 செப்டம்பர் மாதம் இப்பதவியை வகித்து வருகிறார். இந்நிலையில் பிரதமரின் 2வது முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸை நியமிக்க மத்திய அமைச்சரவை நியமனக்குழு சனிக்கிழமை ஒப்புதல் வழங்கியது. இதைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அரசாணையில் பிரதமரின் பதவிக்காலம் அல்லது மறு உத்தரவு வரும் வரை பிரதமரின் 2வது முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. முதல் முறையாக இரு செயலர்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது பிரதமரின் முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டதை அடுத்து முதல் முறையாக இந்த பதவியை 2 பேர் வகிக்க உள்ளனர். PK மிஸ்ரா மற்றும் சக்தி காந்ததாஸ் ஆகிய இருவரும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த முதல் முறைன்னு வர நியூஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. சாரி, கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால் வாய்ஸ் அப்பப்போ ஸ்டக் ஆகிடுது. மொரீஷியஸ் தேசிய தின நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி. மொரீஷியஸ் தேசிய தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நவீன் ராம்கூலம் தெரிவித்தார். பிரிட்டிஷிடமிருந்து மொரீஷியஸ் கடந்த 1968 மார்ச் 12ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் மொரீஷியஸ் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இந்தியா சார்பாக பிரதமர் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. புதிய ஆயுதங்கள், சக்தி வாய்ந்த ரேடார்களுடன் வான் பாதுகாப்பை மேம்படுத்தும் ராணுவம். சமீபத்தில் உலகளாவிய மோதல்களின் ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோனு தான் ஆளில்லா விமானம்னு சொல்கிறாங்க, மற்றும் வான் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதை கருத்தில் கொண்டு அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அதிக சக்தி வாய்ந்த ரேடார்கள் மேம்பாட்டு போர்த்திறனை அதிகரிக்க இந்திய ராணுவம் திட்டமிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட QRSAM ஏவுகணையின் கொள்முதலுக்கு அடுத்த 4 to 5 மாதங்களுக்குள் ஒப்பந்தமிடவும் ராணுவம் திட்டமிட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 2024ஆம் ஆண்டுக்கான தரவு தொகுப்புகள் பதிவேடுகள் தேசிய புள்ளியியல் துறை வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் பல்வேறு தகவல்களை அளிக்கும் 2024க்கான தரவு தொகுப்புகள் அப்புறம் பதிவேடுகள் தொகுப்பின் புதிய பதிப்பை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் சனிக்கிழமை வெளியிட்டது. இந்த தரவு அணுகல் தகவலில் இருந்து முடிவெடுப்பதை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை என மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக அந்த மாதிரி. விவசாயம், சுகாதாரம், கல்வி, தொழிலாளர், கிராமப்புறம் மற்றும் மேம்பாடு, சுற்றுலா, சமூக நீதி, வங்கி உட்பட பல துறைகள் உள்ளடக்கிய மத்திய அரசின் 40 அமைச்சகங்கள் துறைகளிலிருந்து பெறப்பட்ட விரிவான ஆதாரங்களை சுமார் 270 தரவு தொகுப்புகள் பதிவேடுகளின் ஒருங்கிணைப்பாகும்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது RTA ஃபைல் பண்ணுறாங்கன்னா இதில் இருக்கிற டேட்டாஸ் யூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம நினச்சிக்கலாம். அப்புறம் மனிதர்களை பாதிக்கக்கூடிய புதிய வகை கொரோனா தீநுண்ணி சீன அரசியலர்கள் கண்டுபிடிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. வௌவால்களிடம் இருந்து பரவி மனிதர்களை பாதிக்கக்கூடிய புதிய வகை கொரோனா தீநுண்ணி தீநுண்ணினா வைரஸு சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் பரவிய கொரோனா தீநுண்ணி சீனாவில் உள்ள வூகான் ஆய்வகத்திலிருந்து பரவியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை சீன அரசு தரப்பினரும் வௌவால்களிடமிருந்து பரவும் தீநுண்ணிகள் குறித்து ஆய்வு செய்யும் பிரபல சீன பெண் தீநுண்ணி ஆய்வாளர் ஷி செங்லியும்
திட்டவட்டமாக மறுத்தனர். இந்நிலையில் வௌவால்களிடமிருந்து பரவி மனிதர்களை பாதிக்கக்கூடிய புதிய வகை கொரோனா தீநுண்ணியை செங்லி தலைமையிலான சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக ஒன் இன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.